ஸோ எஸ், பைக்கை கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலான்ட்டு லாஸ்ட் டைமே சம்பவம் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் பைக்கு சர்வீஸ் விட போகிறீங்கன்னா மறக்காமல் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்துட்டேன். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1600 தான் போயிருக்கு. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக விட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 4000 சம்திங் ரீச் ஆகிருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா 1600 போடுறேன். ஏன்னா எனக்கு சர்வீஸ் டேட் வந்துருச்சு. அதனால தான் அவங்களும் கால் வச்சுட்டு இருக்காங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்வீஸ் டேட்டு வருதுன்னா அந்த டேட்டில் தான் நீங்கள் போய் கொடுக்கணும். டிலே பண்ணாதீங்க. ஒன்று சர்வீஸ் டேட் வந்துட்டால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. ஃபர்ஸ்ட்டு சர்வீஸில் தான் ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்னு பார்த்தா செகண்ட் சர்வீஸ்லேயும் ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பிட்டாங்க. நான் டக்குன்னு ஞாபகம் வந்துட்டாங்க, ஒட்டாதீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேணாம் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஒட்டி அனுப்பி விட்டுறாங்க. என்னோடய பைக்குக்கு செகண்ட் சர்வீஸில் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 543 ஆச்சு. ஏன்னா நான் நம்பர் பிளேட் ஃப்ரேம் சொல்லியிருந்தேன், அது வந்து 300 ஆச்சு. பைக்குக்கு மட்டும் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 243 தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் சர்வீஸில் ஆயில் மாற்றினேன். நான் பெருசாக 4000 கிலோமீட்டர் கூட அச்சீவ் பண்ணல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே, நீங்கள் லாங் ரைட்லாம் போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் பெருசாக போக மாட்டேன் இப்போதைக்கு அப்படின்னு சொன்னேன். அதனால் அவங்களும் ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெஃப்லான் கோட்டிங்கு, அதுக்கப்புறம் செயின் இதெல்லாம் தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க பைக் வாட்டர் வாஷ் பண்ணி. அதுக்கு பார்த்திங்கன்னா 243 தான் ஆச்சு. நம்பர் பிளேட் ஃப்ரேம் போட 300 ஆச்சு. அதனால தான் டோட்டலாக 543 ஆச்சு. பைக் செயின் க்ளீன் அண்ட் லூப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 562. அதில் வந்து அந்த ப்ரைஸ் போடலை, டேக்ஸ் அமௌண்ட் மட்டும் போட்டிருக்காங்க 140. அதுக்கப்புறம் டெஃப்லான் கோட்டிங் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா 65 rupees லேபர் சார்ஜ் போட்டிருக்காங்க. அதுதான் அந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் வந்து இது ரெண்டுத்துக்கும் மட்டும் அமௌண்ட் போட்டு மொத்தமாக 243 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வாட்டி லிவர் ப்ரொடெக்டர்லாம் நல்லா டைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் லூஸாக தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ராட்ச் பார்த்துங்க, இதாங்க பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல. இந்த இடத்துல ஏதோ கவர் மாதிரி இருந்துச்சு, அதை நல்லா கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டெம்பர் போட்டிருந்தாங்க, அதை நல்லா எடுத்து தொடச்சி அப்படியே ஓட்டி வச்சுருக்காங்க. அதே பிஞ்சிக்கின்னு வந்துருச்சு, அதனால நான் தூக்கி போட்டுட்டேன். இந்த மொபைல் ஹோல்டர் மட்டும் கொஞ்சம் சவுண்டு வருது. இது எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. டிஸ்பிளேல ஒரு மாதிரி இருக்குது டெம்பருன்ட்டு அவங்க எடுத்து தொடச்சி பார்த்துருக்காங்க போல இருக்குது. அங்கே ஒருத்தங்க ரொம்ப கோளாறாக இருக்கான், ஆர்வ கோளாறு. அது நோண்டிகிட்டே இருந்தான். நானே தூரத்துலேருந்து பார்த்துன்னு தான் இருந்தேன். அதை எடுத்துகிட்டு தொடச்சிருப்பான்னு நான் நினச்சி பார்க்கல. கொஞ்ச நாள் கழித்து மாற்றிக்கலான்னு தான் இருந்தேன். இங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் இருக்குது. ஓகே, இங்கே நான் 2-3 தடவை ஹெல்மெட்டை வச்சுட்டு போனேன், அதில் நல்லா ஸ்க்ராட்ச் வந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு டெம்பர் போட்டுக்கலான்ட்டு தான் இருந்தேன். அதனால தான் நான் மாற்றாமல் வச்சுருந்தேன். கட்சியில் அவங்களே அதை பிச்சு இது பண்ணிட்டாங்க. அந்த ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. பட் ஓகே தான். இது என்னது, இது நான் பண்ணது தான். வண்டி வெளியில் எடுக்க சொல்ல இடிச்சிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம். பாய்.